மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இன்னைக்கு 2 இயர்ஸ் ஆஃப் சிறகடிக்க ஆசை ரொம்பவே ஸ்பெஷல். எப்படி லான்ச் ஆச்சு, எப்படி போச்சு, எப்படி இந்த 2 வருஷம் போச்சு அப்படிலாம் சொல்லி உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஜேர்னி மாதிரி, அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. எஸ், 2023 ஜனவரி இன்னைய தேதியில், அதாவது ஜனவரி 23 தான் சிறகடிக்க ஆசை 9:30 வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி 9:30 லான்ச் ஆகி வெரி லோ டிஆர்பியில் தான் லான்ச் ஆனாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கடந்து வந்து 9 o'clock டைம் சேஞ்ச் ஆனாங்க. 9 o'clock எத்தனையோ முறை அந்த 9 PM ஸ்லாட் சீரியலில் பீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 times கிட்ட தமிழ்நாடுடைய நம்பர் 1 சீரியலாக வந்து வளம் வந்திருக்காங்க. அதே போல் ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் இது வரைக்கும் அவங்க சோஃபார் சீரியல்லே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ரவியோட கேரக்டர் மட்டும், மற்றபடிக்கு எல்லா கேரக்டருமே அப்படியே வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னொரு ஸ்பெஷல். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணி வச்சு அவங்களே வச்சு கண்டினியூ பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அந்த ரவி கேரக்டர் மட்டும் ஸ்டார்டிங்கில் ரீப்ளேஸ் பண்ணாங்க. சேனலே அது பண்ணிட்டாங்க. டீமுக்கு வந்து சொல்லணும் இல்லை, சேனலே அவங்க வந்து இந்த மாதிரி இந்த கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு யோகி அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இப்போ நியூவாக அவர் ரவி பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு பிரணவ். ஸோ இந்த மாதிரி பெரிய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்த்து டிஆர்பிலுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்து பேர் ஒரு பக்கம் ரீச் ஆகி பேர் மட்டும் இல்லாமல் நிறைய சைட் கேரக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஆல் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து நாங்கள் தனி ஸ்பெஷல் ஸ்கோப் வச்சிருக்கோம்னு சொல்லி எல்லாரையுமே வச்சு அழகாக மூவ் பண்ணுறதில்ல சிறகடிக்க ஆசை என்றைக்கும் ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதான். இன்னைக்கு 2 இயர்ஸ் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இருக்கிற எல்லா சீரியலை விட கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் சிறகடிக்க ஆசை தான். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னுடைய சேனலுக்குமே சக்ஸஸ்க்கு காரணம். அதே போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் சிறகடிக்க ஆசை இன்னைக்கு நம்பர் 1 ஜெயில வந்துட்டு இருக்குன்னா அதுவும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட்க்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் நானுமே சிறகடிக்க ஆசை பற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களுமே ஸ்டே டியூன். அதே போல் உங்களுடைய விஷயமே மறக்காம டீமுக்கு சொல்லுங்கள். என்னதான் நிறைய ஃப்ளாஸ் வந்து சிறகடிக்க ஆசையில் இருந்தாலுமே கூட அதெல்லாம் கண்டிப்பாக சீரியல் இதெல்லாம் சகஜம் தானேங்க. ஏன்னா நீங்கள் நம்ம நினைக்கிற ட்ராக்கெல்லாம் உடனே வந்துருச்சு அப்படின்னா நம்ம சீரியல் வந்து ரொம்ப நாள் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்குள்ள அவங்க நிறைய ட்ராக்ஸ் கொண்டு வந்தாகணும். ஒரு சில விஷயங்களை அவங்க கொஞ்ச நாள் தள்ளி போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி அவங்க ஒரு பிளானிங்கில் போயிட்டு தான் இருக்காங்க. சோஃபார் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னுமே ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ சீரியலை 5-6 years கழிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ 1000+ எபிசோட்ஸ் 1500+ எபிசோட்ஸ் கிட்ட அவங்க போகணும். ஸோ அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கொண்டாடுற டீமுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். டீமில் எதுவும் இன்னைக்கு ஷூட்டிங் போகுது இல்லையா, ஆஃப் ஸ்கிரீன் எதுவும் கேக் எதுவும் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.